யோசேப்புங்கிற ஒரு மனுஷன், அவர் யோசேப்புங்கிற மனுஷன், அவன் இப்ப சொல்லுகிறான். என்ன சொல்கிறார் பாருங்க, எனக்கு நீங்க தீன்மை செய்தார்கள், தேவனோ எனக்கு என்ன செய்தாரு, நன்மை செய்தார். இந்த யோசேப்போட வாழ்க்கை நல்ல தகப்பன் தாயோடு பிறந்தவன், சகோதரோடு நல்லா விளையாண்டு கொண்டிருந்தவன். சிறு வயதில் முதல் கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு துக்கத்தை வேதனையை அனுபவிக்கிறான். என்ன, தன் சகோதரர்களாய் பயக்கப்படுகிறான். இரண்டாவது, அவனை குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள், அவனை வித்து போட்டார்கள். கடைசியில் அவனை எங்கே கொண்டு போயிட்டார்கள், சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். ஆனா யோசேப்பு, ஏன் எனக்கு மட்டும் இந்த நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரங்கள் என்று ஒருபோதும் அவர் கேட்டது சிந்திச்சு கொண்டிருந்தானோ வேற விஷயம், தேவனிடத்தில் கேட்ட இல்லை. ஆனா ஏன், ஏதோ ஒரு காரியம் தேவன் எனக்கு செய்ய போகிறார், ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு என்ன செய்யறாரு, என்னை உருவாக்க போகிறார் என்ற ஒரு எண்ணத்தில் யோசேப்பு கடந்து போய் கொண்டிருக்கிறார். கடைசியில சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். நினைச்சு பாருங்க, நான் யாருக்கு என்னையா செஞ்சேன், நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலையே, நான் யாருக்கு எந்த துன்பத்தை பண்ணலையே, என் வாழ்க்கை எப்பொழுதும் நன்மைதானே செய்து கொண்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் உதவிதானே பண்ணி கொண்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறேனே, எல்லாத்துக்கும் கேட்கறவங்களுக்கு நான் பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நன்மையே மட்டும் செய்கிறேன். ஆனா ஏன் எனக்கு மட்டும் துன்பம்? பிரியமான தேவன் பிள்ளைகளே, தேவன் உன்னிடத்தில் அன்பு கூறு வச்சிருக்கிறார். ஏன் அன்பு கூறுவதற்கிறான் சொன்னால், வருங்காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய வல்லமை உனக்கு வெளிப்படுத்தும்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சில நேரத்தில் உருவாக்குறதுக்கு என்ன செய்யல, இடம் கொடுக்கல.